ஏழாம் கலசம். ஏழாம் கலசம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்றதை பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் இதோட நிறைவேறுதல் இருக்குது. வெளிப்படுத்தல் 17-18 நேற்று நம்ம இந்த மகா பாபிலோன் வேசி யார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது ரோமன் கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, அவள் தான் அந்த தாய், வேசிகளின் தாய். ஆனால் அந்த ரோமன் கத்தோலிக்க சபையோட அந்த வேசியோட இணைகிற எல்லா வேசி மகள்களும் அநேக புரோட்டஸ்டன்ட் சபைகள் எக்யூமெனிசம்ன்ற பேரில் அந்த ரோமன் கத்தோலிக்க சபையோட கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த அந்த பீஸ்ட் சிஸ்டம், அதுதான் வந்துட்டு அந்த மகா பாபிலோன் வேசி, தி கிரேட் ஹார்லட் ஆஃப் பாபிலோன். இந்த பாபிலோனோட அழிவை குறித்து தான் ஏழாம் கலசத்தில் இருக்குது. ஏழாம் கலசத்தில் மகா வேசி கத்தோலிக்க சபை மற்றும் வேசி மகள் சபைகளின் அழிவு, இதை குறித்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது. இதற்கான சில முக்கியமான வசனங்களை நம்ம படிக்கலாம். இதற்கான வசனங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்தது ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை குடிக்க கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணாமற்பட போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. இப்போ ஏழாம் கலசத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கலசம் என்றால் என்ன? இது வாட்டிகனோட அழிவு, இது போப்போட அழிவை குறிக்கிறது தான் கலசங்கள். இதில் ஏற்கனவே நம்ம 5ஆம் கலசத்தில் போப்பை வந்துட்டு நெப்போலியன் போனபார்ட் அரெஸ்ட் பண்ணது, பேப்பல் ஸ்டேட்ஸ் பிடுங்கப்பட்டது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ 7ஆம் கலசத்தில் வந்துட்டு இதை தூதன் எங்கே ஊற்றுறான்? ஆகாயத்தில் ஊற்றுகிறான் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்துச்சு. பூமி அதிர்ச்சி இது வரைக்கும் 2 பூமி அதிர்ச்சி பார்த்துருக்கோம், இது 3வது. முதல் பூமி அதிர்ச்சி அது 6வது சீல், 6வது முத்திரையில் வந்துட்டு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி. அது ஃபால் ஆஃப் பேகனிசம். கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகி அவன் அந்த பேகன் ராஜாக்களை ஜெயிக்கிறது ஒரு பூமி அதிர்ச்சி. 2ஆம் பூமி அதிர்ச்சி அது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் பார்த்தோம். இது 3வது பூமி அதிர்ச்சி. இதுதான் ஃபைனல் பூமி அதிர்ச்சி வெளிப்படுத்தல் விசேஷத்தில். இது பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்றது மட்டும் இல்லாமல் பூமியில் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. எது இந்த மகாநகரம்? இது எருசலேமா, இல்லை ரோமா, இல்லை வேற ஏதாவது ஒரு நகரமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறைய பெரிய கல்மழை வந்துச்சு. அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதல் விஷயம், கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். எதுக்காக இந்த கடைசி கலசத்தை வந்துட்டு ஆகாயத்தில் ஊற்றணும்? மீதி எல்லாமே பூமியில தான் வந்துட்டு ஊற்றப்படுது. காரணம் ஒன்று இருக்குது. எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர். ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. சாத்தானோட அதிகாரம் அது ஆகாயத்தில் இருக்கிறதுனால சாத்தானோட அதிகாரத்தை முற்றிலுமா தரமட்டமாக்குறதுக்கு இந்த ஒரு கலசத்தை வந்துட்டு ஆகாயத்தில் ஆண்டவர் ஊத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பூமி அதிர்ச்சி வந்தது அப்படின்றத பார்க்குறோம். இது மற்ற பூமி அதிர்ச்சிகளோட வந்துட்டு பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி. பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால் ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுறது அப்படின்றத 6வது முத்திரையிலே நம்ம பார்த்தோம். இது ஒரு பெரிய அரசியல் புரட்சி, ரெவல்யூஷன். இது ஒரு பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்க்கப்படுற ஒரு நிகழ்ச்சி. ஆகாயில 2வது அதிகாரம் 21-22 வசனத்தில், நீ யூதாவின் தலைவனாகிய ஜெருபாபேலோடு
சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசத்தை கவிழ்த்து அப்படின்னு சொல்லி ஆகாயிட்ட சொல்லியிருக்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி, பூமி அசையுதுன்னா பூமி அதிர்ச்சி. இந்த பூமி அதிர்ச்சி என்ன நடக்கும்? ராஜ்யங்களின் சிங்காசனம் கவிழ்ந்து போகும். பில்டிங் இடியும்னு சொல்லல, ராஜ்யங்களின் சிங்காசனம் கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். பூமி அதிர்ச்சின்னு சொன்னா ராஜ்யங்கள் கவிழ்ந்து போறது. இதுக்கு இன்னும் சில வசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் 31வது அதிகாரத்துல 2வது வசனம், 3வது வசனம், 16வது வசனம். 2வது வசனத்துல, மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவருடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாய் இருக்கிறாய்? இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நெல்லிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனிக்கொழுந்து உயர்ந்திருந்தது. நான் அவனை குழியில் இறக்குகிறவர்களோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினாலே ஜாதிகளை அதிர பண்ணுவேன். இங்கேயும் அர்த்தத்துக்கு சொல்லியிருக்கிறார். அவன் விழுகிற சத்தத்திலே, யார்? பார்வோன் ராஜா விழுகிற சத்தத்திலே ஜாதிகளை அதிர பண்ணுவேன் அப்படின்றார். ஒரு ராஜா கவிழ்க்கப்படுறது, ஒரு ராஜ்யம் கவிழ்க்கப்படுறது, அதுக்கு பேர் தான் பூமி அதிர்ச்சி. இதை சிம்பாலிக் லாங்குவேஜில் ஆண்டவர் சொல்லிட்டார். பூமி அதிர்ச்சி என்பது அரசியல் புரட்சி, இல்லை ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுவது. மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. எங்கேயாவது வசனத்துல 3 பங்கா பிரிச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தா, எசேக்கியேல்கிட்ட வந்துட்டு எருசலேமோட அழிவின் போது ஆண்டவர் 3 பங்கு அப்படின்ற தீர்க்க தரிசனத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எசேக்கியேல் 5வது அதிகாரத்துல முதல் 3 வசனம் மற்றும் 12வது வசனம். எசேக்கியேல் 5:1, பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 3ல் 1 பங்கை, நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கேயும் அந்த மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்படுது. 3ல் 1 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 3ல் 1 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 3ல் 1 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடுவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். 3ல் 1 பங்கு என்ன ஆகுது? முற்றிலும் நாட்கள் நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரிக்கணும். முதல்ல 3ல் 1 பங்கு அக்கினியால சுட்டரிக்கப்படுது. 3ல் 1 பங்கை எடுத்து அதை வந்துட்டு சுற்றிலும் கத்தியால வெட்டி, அடுத்து 3ல் 1 பங்கு காத்துல தூவி விடு, அதன் பின்னாக பட்டயத்தை உருவுவேன் அப்படின்றார். ஸோ இதுதான் அந்த மகாநகரத்துக்கு நடக்க போற ஒரு விஷயம். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. உன்னிலே 3ல் 1 பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள். இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். உன்னிலே 3ல் 1 பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள். பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 3ல் 1 பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 3ல் 1 பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். ஸோ சர்வநாசம், பெரிய அழிவு அந்த நகரத்துக்கு இருக்குது அப்படின்றது இது காமிக்குது. எந்த நகரம் இந்த மகாநகரம் அப்படின்றத நம்ம வசனத்திலிருந்து பார்க்கலாம். இந்த மகாநகரம் கொலோசையம் இருக்கிற இந்த ரோம் நகரத்தை குறிப்பிடுறது தான். ரோம் நகரத்துல ஒரு பெரிய சங்காரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல ரொம்ப தெளிவான தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த முடிவு எப்படி இருக்கும் ரோம் நகரத்துக்கு? இது அக்னி மூலமா தான் இருக்கும் அப்படின்றத ஆவியானவர் தெளிவா வசனங்கள்ல சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 யாரை பத்தி நம்ம பார்த்தோம் நேத்து? அந்த மகா பாபிலோன் வேசியை பத்தி பார்த்தோம். அவ எப்படி அழியிறா? வெளிப்படுத்தல் 17-16 நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். ஸோ இந்த மகா வேசியோட அழிவு எப்படி இருக்கும்? நெருப்பினால் இருக்கும். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஆமென். அக்கினியால சுட்டெரிக்கப்படுவாள் அப்படின்றது ரொம்ப தெளிவா 17வது அதிகாரத்திலையும் 18வது அதிகாரத்திலையும் தீர்க்க தரிசனமா இருக்குது. இந்த மகா நகரம் ரோம் தான் அப்படின்றது 9 இடங்கள்ல, வெளிப்படத்துல விசேஷத்துல மட்டுமே 9 இடங்கள்ல இருக்குது.
வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மொத்தம் 404 வசனங்கள் தான். 404 வசனங்களில் வந்துட்டு 9 இடங்களில் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை பர்சன்டேஜ்னு யோசிச்சு பாருங்க. 2% மேலே வசனம் வந்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு, ரோம் தான் மகாநகரம்னு சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 11:8, அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இதுல மகாநகரம்ன்ற வார்த்தை வருது. அந்த 2 சாட்சிகள் யாருன்றதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அந்த 2 சாட்சிகள் எந்த நகரத்துல விழுந்து கிடந்தாங்களாம்? மகாநகரத்துல விழுந்து கிடந்தாங்க. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 14:8, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றால். இங்க எது மகாநகரம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு? பாபிலோன் மகாநகரம். இங்கேயும் மகாநகரம் பாபிலோன் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 16:19, அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது, புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லுது. இங்க இருக்கிற மகாநகரமும் ரோம் மகாநகரம் தான், பாபிலோன் மகாநகரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:18, நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம். அதே வார்த்தை, கிரேட் சிட்டி. பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணது யாரு? யோவான் சுவிசேஷத்தை எழுதினப்ப, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினப்ப பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணது ரோம் நகரம். ரோம் நகரத்தை குறிப்பிடுறதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 18:10, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இது பாபிலோன் மகாநகரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:16, ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி துக்கிப்பார்கள். திரும்பவும் பாபிலோன் மகாநகரத்தை தான், ரோம பத்தி தான் இந்த வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:18, அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இதுதான் 7ஆம் கலசத்துல நடக்க போது. மகாநகரமாகிய ரோம் அது நெருப்பினால அழிய போகுது அப்படின்றதான் தெளிவான தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:21, அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே இருந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். பாபிலோன் மகாநகரம் ரோம். ரோம குறிக்கிறதா. இப்ப ரோமோட அழிவை பத்தி, ரோமன் கத்தோலிக்க சபையோட அழிவை பத்தி, ரோமன் கத்தோலிக்க சபையோட சேர்ந்த வேசி மகள்களோட அழிவை பத்தி தான் இந்த தீர்க்க தரிசனம் 7வது கலசத்துல இருக்குது. பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி 21வது வசனத்துல பார்த்தோம். இந்த பெரிய கல்மலை எதை குறிக்குதுன்னு சொன்னா நியூக்ளியர் பாம்ஸ். 1ஆம் உலக போர்ல நம்ம படிச்சிருக்கிறோம், பெரிய சங்காரம் உண்டாச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 2ஆம் உலக போர் 8 கோடி பேருக்கு மேல இறந்து போனாங்க. அப்போ ஃப்ளைட்ல பாம்பு போட ஆரம்பிச்ச முதல் சண்டை 2ஆம் உலக போர்ல தான். ஃப்ளைட்ல போய் பாம்பு போட ஆரம்பிச்சாங்க. அந்த சண்டையோட கடைசியில தான் வந்துட்டு ஆட்டம் பாம்பு போட்டாங்க ஹிரோஷிமா நாகசாகில. இன்னைக்கு அதை விட 100 மடங்கு பாம்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பயே லட்சக்கணக்கில் மக்கள் ஜப்பான்ல இறந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாம்ஸ் அதை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது உண்மையிலே நியூக்ளியர் பாமா இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, வெளிப்படுத்தல் 9:17 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புகையும் கந்தகமும் அக்கினியும், இது கன் பவுடர் குறிக்கிற ஒரு விஷயம். எப்படி வந்துட்டு கன் பவுடர் வந்துட்டு நமக்கு சிம்பாலிக்கா ஆவியானவர் சொன்னாரோ, அதே மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் வந்துட்டு பெரிய கல்மலை வானத்திலிருந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்கா இங்க சொல்லியிருக்கிறார் ஆவியானவர். இந்த 7ஆம் கலசத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். மகா வேசி கத்தோலிக்க சபை மற்றும் வேசி மகள் சபைகளின் அழிவு, இதுதான் இதோட நிறைவேறுதல். இது 1922 ஆரம்பிச்சிருச்சு. ஏன் 1922 நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஸ்டார்டிங் பாயிண்டா, 1922 தான் வந்துட்டு 6ஆம் கலசத்தோட முடிவு வந்துச்சு. 6ஆம் கலசம் என்னது? ஐப்ராத் நதி வத்தி போயிடுச்சு. ஐப்ராத் நதினா ஆட்டோமன் எம்பையர். ஆட்டோமன் எம்பையரோட அந்த டெசல்யூஷன் நடந்தது. அது சுக்குநூறா வந்துட்டு பிரிக்கப்பட்டது வந்துட்டு 1922. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த
கலசம் வந்துட்டு கடைசியான கலசம் வந்துட்டு ஆரம்பிக்குது. இது கத்தோலிக்க சபையோட அழிவையும் கத்தோலிக்க சபையோட கை கோர்த்திருக்கிற அந்த வேசி மகள் சபைகளோட அழிவையும் குறிக்கிற அந்த தீர்க்க தரிசனம் தான். 3 அசுத்த ஆவிகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி 16வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த 3 அசுத்த ஆவிகள் 3 உலக போர்களை குறிக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா நம்மளோட காலகட்டத்திலே 3ஆம் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி வசனத்துல இருக்கு. வசனத்துல இருந்துச்சுன்னா அது சத்தியம். இதுக்கான வசனங்கள் படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 13-14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. 3 அசுத்தாவிகள் எப்படி வந்துச்சா? தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் வந்துச்சு. இந்த அசுத்தாவிகள் என்ன செய்கிற ஆவிகள்? இவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இவைகளோட அப்ஜெக்டிவ் என்னது? இவைகளோட அப்ஜெக்டிவ் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை, இங்க இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆய்க்குமெனே, ஹோல் வேர்ல்டு. இது ரோம ராஜ்யம் மட்டும் கிடையாது, ஐரோப்பா மட்டும் கிடையாது, இது ஹோல் வேர்ல்டு அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 3:10 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது நமக்கு ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு வசனம். அவரும் உன்னை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு வந்துட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ வெளிப்படுத்தல் 16:13, 16-14 3 உலக போர்கள் நடக்கும், 3 வேர்ல்டு வார்ஸ் பற்றி ஆவியானவர் இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 உலக போர்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. 2 வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சிருச்சு. 3வது உலக போர் கண்டிப்பாக நடக்கவும் போகுது. வசனத்தில் இருக்குது. வசனத்தில் மட்டும் இல்லாமல் இது அநேகர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவியானவரின் துணையோட எட்மண்ட் பாரிஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜெசுவிட்ஸ். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்ற ஒரு சின்ன பகுதி இருக்குது. த பப்ளிக் இஸ் ப்ராக்டிகலி அன்அவேர் of the overwhelming responsibility carried by the Vatican and its Jesuits in starting of the 2 world wars, a situation which may be explained in part by the gigantic finances at the disposition of the Vatican and its Jesuits, giving them power in so many spheres, especially since the last conflict. முதல் 2 உலக போரையும் கத்தோலிக்க சபையும் கத்தோலிக்க சபையோட சேர்ந்திருக்கிற அந்த சேசு சபை, ஜெசுவிட் சபை அப்படின்னு சொல்ற சபைகள், இவங்க தான் இதை ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்துட்டு சொல்கிறாரு. அதே போல் த ஹிட்லர்ஸ் போப் அப்படின்ற இன்னொரு புஸ்தகம் ஒன்று இருக்குது. அந்த புஸ்தகத்துலேயும் வந்துட்டு 2ஆம் உலக போருக்கு வந்துட்டு அப்போ இருந்த போப்பும் அந்த வத்திக்கானும் தான் வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த அர்மகதன் யுத்தம் அப்படின்றது வந்துட்டு ஒரு சிங்கிள் யுத்தம் கிடையாது. கடைசியாக நடக்க போகிற அந்த 3 யுத்தங்கள், இந்த 3 யுத்தங்கள் தான் அர்மகதன் யுத்தம். ஒரே நாளிகையில் அந்த ரோம் நகரம் அழியுது அப்படின்னு தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த ஒரே நாளிகைக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே ஒரு நாள்னு சொன்னாக்க ஒரு வருஷம் அப்படின்ற தீர்க்க தரிசன கணக்கு வச்சிருக்கிறோம். ஒரே நாளிகைக்கு என்ன கணக்கு வருன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரே நாளிகையில் அழிவுன்னு சொல்லி எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 18:10. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஒரே நாளிகைனா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? 1 hour. 1 hourல அழிவு. வெளிப்படுத்தின விசேஷம் 18:16. ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். வெளிப்படுத்தல் 18:19. தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். நீங்கள் அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் 18:10 1 hour அப்படின்னு சொல்லி இருக்குது. ரெவலேஷன் 18:17 1 hour, ரெவலேஷன் 18:19 1 hour. இப்போ இதை எப்படி நம்ம கணக்கு பார்க்கறது? ஒரு தீர்க்க தரிசன நாள் ஒரு வருடம், அதாவது 360 நாட்கள்னு நமக்கு தெரியும். அப்படி பார்த்தா ஒரு தீர்க்க தரிசன நாளிகை 1 hour, இது 360 டிவைடட் பை 24. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இருக்குது. 360 24ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் வருது.
மூன்றாம் உலகப் போருக்கு 17 நாட்களே வந்துட்டு அதிகம். ஒரு நாள் போதும் மூன்றாம் உலகப் போருக்கு இப்போ இருக்கிற அந்த வெப்பன்ஸுக்கு. பட் சின்ன சின்ன நெகோஷியேஷன்ஸ் பிரச்சனைகள் வந்தாலும் வந்துட்டு ஆரம்பத்தில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி 15 நாளைக்குள்ளார இது நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் நமக்கு தெளிவாக ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. மூன்றாம் உலகப் போர் 15 நாட்களுக்குள்ளார நடந்து முடியும். அது எந்த மாதத்தோட 15 நாட்களாக வேணால் இருக்கலாம். இந்த வருஷமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், இல்லை 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம். டேட் செட்டிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. நேற்றே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டோம், டேட் செட்டிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இது சத்தியம். உலகப் போர் பைபிளில் எழுதியிருக்குது, இது 15 நாளில் நடக்கும்னு சொல்லி எழுதியிருக்குது. இது சத்தியமான ஒரு காரியம், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஏன் டிலே ஆகுது, ஏசப்பாவோட வருகை ஏன் டிலே ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 10:13 இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சத்துருக்கள் பூமியில் சுற்றி திரிகிற வரைக்கும் அவர் வரமாட்டார். சத்துருக்கள் எல்லாம் அழியணும். சத்துருக்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட மெயின் சத்ரு இன்னைக்கு உலகத்தில் யாரு? போப்பு தான். அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆட்சி வந்துட்டு அழியணும். அந்தி கிறிஸ்தரோட ஆட்சி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துட்டு இருக்கிறான். எக்யூமெனிக்கல் ப்ராட்டஸ்டன்ட் சபைகளை மட்டும் கிடையாது, இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாரையும் அவன், புத்தர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் அவன் ஒன்றா சேர்த்துட்டு இருக்கிறான். ஸோ அவருடைய சத்ருவாகிய அந்த போப்போட ராஜ்யம் மகாபாபிலோனோட சேர்ந்து மற்ற சபைகளும் வந்துட்டு அழியணும். இதுக்காக தான் ஏசப்பா காத்துட்டு இருக்கிறாரு. இயேசுவின் 2ஆம் வருகையின் போது மிருகத்தின் மேல் அந்த மகாவேசி இருக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க. ஏசப்பாவோட 2ஆம் வருகை, அதற்கான வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 இருக்குது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோടെ தள்ளப்பட்டார்கள். இருவரும் யார்? அந்த இருவர், ஒன்று மிருகம், இது முதலாம் மிருகம். 2வது கள்ள தீர்க்கதரிசி, இது 2வது மிருகம். ஆனால் அந்த மகாபாபிலோன் சபை இருக்குதா? அந்த மகாபாபிலோன் எங்கே உட்காந்துருந்தா? மிருகத்தின் மேலே ஏறி உட்காந்துருந்தா. அந்த மிருகத்தின் மேலே இருக்கிற அந்த மகாபாபிலோன் இங்கே இருக்கிறாள் இயேசுவோட 2ஆம் வருகையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் முன்னாடியே அழிஞ்சிட்றான். 17-18வது அதிகாரத்திலே அவளோட அழிவை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது. 19வது அதிகாரம் முதல் 3 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அவள் அழிஞ்சதுக்காக எல்லாருமே ஏசப்பாவை போற்றி அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ 18வது அதிகாரத்தில் அழிஞ்சு முடிச்சிட்றா. இயேசுவோட வருகையில் ரோமன் கத்தோலிக்க சபை கிடையாது, கள்ள சபைகளும் கிடையாது. ஆனால் போப்பு தப்பிச்சுக்குவான்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க எப்படியாவது ஒரு சின்னோண்டு குரூப் வச்சு திரும்ப இன்னொரு போப்பை எலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சபை மெஜாரிட்டியாக வந்துட்டு அழிஞ்சு போயிடும். முன்னாடி கொஞ்சோண்டு பேரை ஆண்டவர் வைப்பார் மனம் திரும்புறதுக்காக. எப்படி இஸ்ரேலில் கொஞ்சோண்டு பேரை வச்சாரோ. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு சிறு கூட்டத்தை தேவன் வைக்காவிட்டால் நம் சோதமை போலவும் குமாரவை போலவும் ஆயிருப்போம்னு சொல்லி ஏசாயால வசனம் இருக்குது. அது மாதிரி ஒரு சிறு கூட்டத்தை வந்துட்டு மீதியாக வைப்பார் மனம் திரும்புறதுக்காக. பர்வதங்கள் காணப்படாமற் போயின அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது வசனத்தில் இப்போ நம்ம பார்த்ததில் 16-20 இருக்குது. இது நாடுகளோட அழிவு, ஃபால் ஆஃப் நேஷன்ஸ். இது முதலாம் உலகப் போர்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஃபால் ஆஃப் நேஷன்ஸ். முதலாம் உலகப் போர் நடந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அமைப்பை கொண்டு வந்தாங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்னது? லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸில் என்ன பண்ணாங்க? இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு உலகப் போர் நடக்கக்கூடாது, அதனால் நம்மளோட சவரனிட்டியை கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம், நம்மளோட உரிமைகள் அதெல்லாம் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு ஒரு குளோபல் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் அதுலேருந்து வெளியில் வெளியில் வந்ததுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸுக்கு பவர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அமெரிக்காவும் லீக் ஆஃப் நேஷன்ஸில் சேராமல் இருந்ததுனால அதுக்கு பெரிய வந்துட்டு பவர் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. 8 கோடிக்கு மேலே மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் இல்லை இனிமேட்டு இந்த மாதிரி உலகப் போர் வரவே கூடாதுன்னு சொல்லி இன்னொரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஐநா சபை. இன்றைக்கி ஐநா சபைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஏதாவது ஒரு நாடு ஐநா சபைக்கு எதிராக போச்சுன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை போய் அழிச்சிட்டு வந்துடுறாங்க. ஐநா சபையோட பவர் அதுதான். இப்போ இந்தியாவும் சைனாவும் வந்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைனா நமக்கு வந்து நிறையா ஸ்டீலை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இல்லை எங்களோட லோக்கல் தொழில் நலிந்து போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு 20% டேக்ஸ் போட்டால் என்ன ஆகும்? அவன் ஐநா சபையில் போவான். அங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு வச்சுருக்காங்க. அவன் கேஸ் போட்டானா ஜெயிச்சிருவான். ஸோ இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு இவங்க வந்துட்டு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாடுகளுக்கு அந்த தனித்துவம், சவரனிட்டி அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி நிலைமையில கிடையாது. ஆனால் 3ஆம் உலகப் போர் நடந்துச்சுன்னா என்ன நிலைமைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நாடுகளே கிடையாது,
நம்ம இனிமேட்டு இந்தியா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம், நம்ம குளோபலாக யுனைடெட் நேஷன்ஸை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கும்னு சொல்லி குளோபலாக ஒரு லீடரை தேர்ந்தெடுப்பாங்க. அவனோட தலைமையில் தான் எல்லாம் நடக்கும். அவன் போப்பாக இருந்தாக்க ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. போப் மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது 3ஆம் உலகப் போருக்கு பிறகு. ஆனால் இந்த 3ஆம் உலகப் போரில் வந்துட்டு என்ன நடக்கும்ன்றதை பார்த்தீங்கன்னா, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. 6th சீலையும் இதை கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். பர்வதங்கள் தன்னோட இடத்தை விட்டு அகன்று போயின அப்படின்னு அங்கே பார்க்குறோம். இங்கே பர்வதங்கள் காணப்படாமல் போயின அப்படின்னாக்கா த ஃபால் ஆஃப் ஆல் த நேஷன்ஸ் இன் த வேர்ல்டு, எல்லா நாடுகளோட சவரனிட்டி, அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் பறிக்கப்பட்டு இது குளோபலாக ஒரு ஆர்கனைசேஷனாக க்ரியேட் ஆகி வருது. உலகத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பான். அந்த தலைவருக்கு கீழே இந்தியாவில் ஒரு தலைவர் இருப்பார். அடுத்து வந்து மற்ற நாடுகள்லையும் தலைவர்கள் இருப்பார். இது ஒரு ரொம்ப ப்ரீஃப் பீரியடாக தான் வந்துட்டு இந்த பீரியட் இருக்கும். யோபில் 9வது அதிகாரத்தில் 5வது 6வது வசனங்கள் பார்க்கலாம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தோள்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். பூமியின் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். ஆண்டவருக்கு பர்வதங்களை பெயர்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே பர்வதங்கள்னு சொல்லி சொல்லப்படுறது நாடுகள், நாடுகளோட ஆட்சி எல்லாம் பிடுங்கப்படுது. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 20வது வசனம், என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும், பர்வதங்கள் இடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் வருகிற போது எல்லா ஆட்சிகளும் கவிழ்ந்து போகும். 3ஆம் உலகப் போரில் இதுதான் வந்து நடக்க போகுது. எல்லா ஆட்சிகளும் வந்துட்டு கவிழ்ந்து போக போகுது. மக்கள் கொத்து கொத்தா கோடி கணக்கில் வந்துட்டு 100 கோடியே 200 கோடியே 300 கோடியே அழிஞ்சா கூட ஆச்சரியப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு நாடுலையும் வந்துட்டு பாதி பாப்புலேஷனும் முக்கால்வாசி பாப்புலேஷனும் 90% பாப்புலேஷனும் அழிஞ்சு போனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வசனம் தான் எல்லாத்துக்கும் மேலே பிரைமரி. வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா எல்லாத்துக்கும் அழிவு வரப்போகுது. அவன் கிறிஸ்தவன்ற போர்வையில் இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அழிவு வருது அப்படின்றது வந்துட்டு இங்கே வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்குது. 3ஆம் உலகப் போர் தான் அந்த பூமி அதிர்ச்சி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. வெளிப்படுத்தல் 16:18 சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. பூமி மிகவும் அதிர்ந்தது. இதுதான் ஃபைனலான அந்த எர்த்குவேக் அப்படின்றது ஹாகாய் வசனத்திலேருந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 2:21 2:22 பூமி அதிர்ச்சின்னு சொன்னால் நாடுகள் கவிழ்க்கப்படுறது, ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுறது அப்படின்றத பார்த்துட்டோம். எபிரேயர் 12வது அதிகாரத்திலும் இதை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது. 26 27வது வசனங்களில் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலை நிற்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வார்த்தைகளை. இன்னும் ஒரு தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அசையாதவைகள், நிலை நிற்கத்தக்கதாக அசையாதவைகள். ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, நம்ம இயேசு மேலே வச்சிருக்கிற அன்பு, அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அவருடைய ராஜ்யம், இவைகளெல்லாம் அசையாதவைகள். இந்த அசையாதவைகள் நிலைத்து நிற்கும். அசை உள்ளவைகள், நம்ம பார்க்குற பில்டிங், காசு, பணம், வாட் எவர் இட் இஸ், அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறி போகும், எல்லாம் தரமட்டமாகும் அப்படின்றதான் தீர்க்க தரிசனம். 2 கொரிந்தியர் 4:18 ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்கிலீஷில் for the things which are seen are temporary but the things which are not seen are eternal. காணப்படாதவைகளாகிய நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, நம்மளோட அன்பை பார்க்க முடியுமா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு வந்து நம்மளால் கண்ணால் காண முடியுமா? காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். எசேக்கியேல் 38:20 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அவரோட வருகையில் என்ன நடக்குமா? பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்குது. எல்லா மதில்களும். ஆனால் இயேசுவோட பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இது அந்தி கிறிஸ்துவோட முத்திரை தரித்திருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு தண்டனை நடக்குது. இயேசுவோட நாமம் தரிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அநேக நாடுகள் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. வழக்கமாக எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் எப்பொழுதும் சண்டைகளாக மாறி போகுது. இரண்டாம் உலகப் போருக்கு காரணம் என்னன்னு நினச்சி பாருங்க. ஜெர்மனியில் இருந்த இன்ஃப்ளேஷன். முதல் உலகப் போரில் தோற்று போய் அவனால் அந்த தோற்று போனால் கடனை கட்ட முடியல. கடனை கட்ட முடியாதனால இரண்டாம் உலகப் போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இரண்டாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆனது. அவங்க ஊரில் வந்துட்டு காப்பி இன்றைக்கி 100 ரூபா வைக்கும், ஒரு வாரம் கழிச்சு 200 ரூபா வைக்கும், இன்னொரு 4 வாரம் கழிச்சு பார்த்தாக்கா 500 ரூபாய்க்கு வைக்கும். ஸோ இப்படி இருந்த நிலைமையில ஜெர்மனியால் அந்த கடன்களை கட்ட முடியல. எப்பொழுதும் எக்கனாமிக் டிப்ரெஷன் எப்பொழுதுமே சண்டைகளுக்கு நிறையா கொண்டு போயிருக்குது. லாஸ்ட் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்தில் வந்த சண்டைகளை பார்த்திங்கன்னா நிறைய சண்டைகள் எக்கனாமிக் ப்ராப்ளத்தினால தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. பட் நமக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஏசப்பா ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. ரோமர் 8வது அதிகாரம் 38, 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஃபிலடெல்ஃபியாவா? அதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஃபிலடெல்ஃபியாவாக இருந்தால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம ஃபிலடெல்ஃபியானா நம்மளை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் எல்லாம், ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே வார்த்தை தான் 7th வயலில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க வார்த்தை, ஹோல் வேர்ல்டு, ஆய்க்குமெனே அப்படின்ற வார்த்தை. இது லோக்கல் ரீஜன், யூரோப் கிடையாது. இது ஹோல் வேர்ல்டு, உலகமெல்லாம் வரப்போகிற அந்த சோதனை, அந்த உலக போர்களில் வந்துட்டு நான் என்னோட பிள்ளைகளை காப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம ஃபிலடெல்ஃபியாவாக இருந்தாக்க நம்மளுக்கு இயேசுவோட நாமும் நம்மளோட நெற்றிகளில் தரிக்கப்பட்டிருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்லை. எவ்வளவு அழிவு உங்களை சுற்றி வந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ 7ஆம் கலசத்தில் என்ன பார்த்தோம்? மகா பாபிலோன் வேசியோட அழிவு, ரோம் நகரத்தோட அழிவு, ரோமன் கத்தோலிக்க சபையோட அழிவு மற்றும் ரோமன் கத்தோலிக்க சபையோட கை கோர்த்திருக்கிற இந்த வேசி சபைகளோட அழிவு தான் வந்துட்டு 7ஆம் கலசத்தோட நிறைவேறுதல். இந்த 7 கலசங்களையும் ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம். முதலாம் கலசம், இது பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி. பிரான்ஸ்குள்ளார இது ஸ்டார்ட் ஆனது 1789 1799 வரைக்கும். இரண்டாம் கலசம் அது ஐரோப்பாவில் பரவ ஆரம்பிச்சது, பிரெஞ்சு புரட்சி. ஐரோப்பாவில் கடற்படை போர்கள், நேவல் வார்ஸ் ஆஃப் யூரோப் 1793 1805 வரைக்கும். மூன்றாம் கலசம், ஐரோப்பிய நதிகளில் படுகொலை நடந்துச்சு. இது 1796 1806 வரைக்கும். இதெல்லாம் டக்குன்ட்டு இமீடியட்டாக ஊற்றப்பட்ட கலசங்கள். நான்காம் கலசம், நெப்போலியன் போர்கள், நெப்போலியனிக் வார்ஸ். அவன் யூரோப்பில் இந்த சூரியன் எல்லாரையும் சுட்டரிச்சுது அப்படின்ற தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். ஐந்தாம் கலசம், போப் கைது செய்யப்பட்டான், பேப்பல் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிட்டாங்க. இது 1798 1870 வரைக்கும் நிறைவேறுச்சு. ஆறாம் கலசம், ஆட்டமன் பேரரசின் வீழ்ச்சி, யூஃப்ரட்டிஸ் நதி வத்தி போகும் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கான நிகழ்வு 1821 1917 இல்லை 22 வரைக்கும் இது நடந்துச்சு. ஏழாம் கலசம், மகாவேசி கத்தோலிக்க சபையின் அழிவு. கத்தோலிக்க சபை மட்டுமில்ல, ரோம் நகரமே அழியும். ரோம் நகரம் அழியும், அது நெருப்பினால் அழியும்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்குது. கத்தோலிக்க சபையும் அதனோட சார்ந்த மக்களும் வந்துட்டு அழிகிறாங்க. இவங்க அழியக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏசப்பா பாசமாக அழைக்கிறார். இந்த வேசிக்கிட்டையும் வேசி மகள்கிட்டே இருக்கிற மக்களை பார்த்து, என் ஜனங்களே, அவளுக்கு நேரிடும் வாதையில நீங்கள் அகப்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 18 நாளில் அவளை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதற்கான அழிவு 1922 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வேட்டிகன் சிட்டி எப்போ கிடச்சிது? 1929. 1929 தான் போப்புக்கு மீண்டும் பவர் கிடைச்சது. வேட்டிகன் சிட்டியில் அவன் ராஜாவானா, திரும்பவும் நான் தான் விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஏசப்பா தன்னோட பிள்ளைகளை கூப்பிடுறாரு. வெளிப்படுத்தல் 18:4 படி, பின் வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளியில் வந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாருமே தப்பிச்சுக்குவாங்க. பட் கத்தோலிக்கர்களாக இருந்தால் மனம் திரும்பணும். எக்குமெனிக்கல் ப்ராட்டஸ்டான்ஸாக இருந்தாக்க மனம் திரும்பணும். மனம் திரும்பி பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு
இயேசு ஒருவரை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லி வசனத்தை மட்டும் விசுவசிக்கணும். வீட்டு சபையில் சேர்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஏழைகளுக்கு உணவு கொடுத்த தசம பாகத்தை நிப்பாட்டி அவங்க இயேசுக்கு உண்மையாக இருந்தால் அவங்கள காப்பாற்றுவேன், நீ என்னோட ஃபிலடெல்ஃபியான்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார். ஸோ இதோட அந்த 21 டாபிக் முடிஞ்சிருச்சு. 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள். இப்போ நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எங்கே இருக்கிறோம்? இப்போ 7ஆம் கலசத்தில் இருக்கோம். இன்னும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்றது எவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக் லை அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும்.